கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதிகாலையில் தேவனோடு என்கின்ற இந்த ஜெப வேளையில் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளுக்கான வார்த்தை மத்தேயு 27ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உன்பாடு என்றார்கள். இந்த காரியம் நம் அனைவரும் அறிந்த ஒரு காரியம் தான். நீங்க யூதாஸ் காரியத் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததுக்கு பின்பதாக அவன் இருதயத்தில் குத்தப்பட்டவனாய் அவன் என்ன பண்றான்னா, அந்த வேத பாரர்கள் இடத்துல அவன் போயிட்டு அவர்கள்கிட்ட வாங்கின அந்த 30 வெள்ளிக்காசை அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான் என்று. அல்லேலூயா. இந்த நாள்ல நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அப்போ இங்க மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல நீங்கள் 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, ஒரு திமிர்வாதக்காரன் இருக்கிறான். அவன் ஒரு பலவீனத்தோடு இருக்கிறான். அவன் சொஸ்தமாக்க கூடாதபடி இருக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்கன்னா, அவனை பார்த்து உன்னுடைய பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற வேத பாரர்கள் என்ன பண்றாங்க, இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, இந்த பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு என்ன உண்டு, அதிகாரம் உண்டு. அப்போ இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம்தான் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா அவருடைய ரத்தம் மாத்திரம்தான் பாவத்திலிருந்து நம்மை நீக்கி சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. உலகத்துல பாவம் அதிகமான உடனே ஒரு பரிசுத்த ரத்தம் என்ன பண்ணும், பலியிடப்பட வேண்டும். ஒரு பரிசுத்த ஆட்டுக்குட்டியானது பலியிடப்பட வேண்டும். அப்போதுதான் இந்த உலகத்தினுடைய பாவம், என்னுடைய பாவம் உங்களுடைய பாவம் அல்ல, இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த ரத்தம் பரிசுத்தமானதா இருக்கணும். அந்த ரத்தம் குற்றமில்லாத ரத்தமா இருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட ரத்தம் யாருடைய ரத்தம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அதை வேதம் சொல்லுகிறது, அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒருத்தவங்களுக்கு பாவ மன்னிப்பு வேணும், ஒருத்தவங்களுடைய பாவத்திலிருந்து அவங்களுக்கு ரட்சிப்பு வேணும், பாவத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை வேணும், பாவத்திலிருந்து அவங்களுக்கு மீட்பு வேணும்னா இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேற யாரிடத்துல போனாலும் வேற எங்க போனாலும் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. நேற்றைய தினத்துல கூட நம்ம ஒரு வார்த்தையை வாசிச்சோம். இந்த ரத்தம் பாவம் மன்னிப்பு உண்டாகும்படிக்கு புதிய உடன்படிக்கை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. யாருடைய ரத்தம்? இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். ஆனால் இந்த யூதாஸ் காரியத்து அதை உணர்றான். என்ன உணர்றான்னா, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று. ஆனால் அவன் போன இடம் என்னன்னா, அவன் வேறு ஒரு இடத்துல, அதாவது அந்த வேதபாரர்கள், அந்த ஆசாரியர்கள், அந்த பிரதான ஆசாரியர்கள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துறேன்னு அவங்க கிட்ட போயிட்டு என்ன பண்றான், முறையிடும். அல்லேலூயா. ஆனால் நீங்க பாருங்க, இங்க காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து பிரதான ஆசாரியர் இடத்துல போயிட்டு முறையிடுறான். 3 தடவை மறுத்த பேதுரு அவன் இயேசு கிறிஸ்து கிட்ட வராம பாரு. அல்லேலூயா. நீங்கள் 26ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, அப்போது பேதுரு சேவல் கூவுவதற்கு முன்னே, நீ என்னை 3 தடவை மறுதலிப்பா என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் அவன் மனம் கசந்து அழுதான். இன்னைக்கு நம்ம பாவம் செய்யறோம் அப்படின்னா அந்த பாவத்தை நம்ம ரியலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா, இயேசு கிறிஸ்துவிடத்துல நம்ம போனோம். நம்ம என்ன பண்றோம், மனுஷங்க கிட்ட போறோம். நம்ம என்ன பண்றோம், வேற யார்கிட்ட போறோம், சொந்தக்காரங்க கிட்ட போறோம். நான் தப்பு பண்ணிட்டேன் சிஸ்டர். பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் உண்டு. அது பேதுருக்கு தெரிஞ்சிருக்குது பாருங்க. அவன் இருதயத்தில் குத்தப்பட்டவனாய் மனம் கசந்து அழுது கொண்டிருந்தான். எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாரா, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வாரா, அவர் சொன்ன மாதிரியே நான் 3 தடவை மறுதலிச்சுட்டேன் அப்படின்னு அவன் நினைத்து கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுந்த பிறகு சொல்றாரு, சீஷர்கள் கிட்ட போயிட்டு, பேதுருவையும் என்ன பண்ணுங்க, நீங்கள் கூட்டி கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே அவன் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கல. அவனு அப்படியே போயிட்டு தான் என்ன பண்றானா, இயேசு கிறிஸ்து கிட்ட சரண்டர் பண்ணான். அல்லேலூயா. ஆனா இந்த யூதாஸ் காரியத்தை என்ன பண்றான்,
அவன் இயேசு கிறிஸ்துவ பக்கமாய் திரும்பாம அவன் போன இடம் எதுன்னா பிரதான ஆசாரியர்கள் எடுத்து. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். நான் பாவம் செய்வேனானால் அது என்னை மரணத்திற்கு நேராக கொண்டு போகும். அப்படி நான் பாவம் செய்து அந்த மரணத்தை நான் ருசி பார்க்க கூடாது, இல்ல மரணம் என்னை ருசி பார்க்க கூடாதுன்னா நாம் பாவம் செய்தவர்கள் யாரிடம் தெரியுமா திரும்பணும்? இயேசு கிறிஸ்துவரிடத்தில் திரும்புகிறவர்களா இருக்கணும். நீங்க பேதுருவா என்ன பண்ணா? மறுதளிச்சான், சபிக்க ஆரம்பிச்சான், திட்ட ஆரம்பிச்சான். அந்த மனுஷன் யாருமே தெரியாது, அவரை நான் பார்த்ததே என்னன்ட்டு அவன் என்ன பண்றான்? 3 தடவை மறுதளிக்கிறான். ஆனால் அவன் பாவம் மன்னிக்கப்பட அவன் இயேசு கிறிஸ்துவிடமாய் திரும்பினான். யூதாஸ் காரியத்தை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். ஆனால் அவன் பாவம் மன்னிக்கப்பட அவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் திரும்பாமல் பிரதான ஆசிரியத்துல போயிட்டு முறையிடுறான். அல்லேலூயா. குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்மளை ஏத்துப்பாரா? இயேசு என் பாவத்துக்கெல்லாம் இயேசு என்ன மன்னிப்பாரா? கொஞ்சம் கொஞ்சம் பாவமா நான் பண்ணிருக்கிறேன், சின்ன வயசுல இருந்து என் பாவத்தை கணக்கு போட்டு பார்த்தேன், இல்ல நானே யோசிச்சு பார்த்தேன்னா இவ்வளவு அநேக பாவங்கள் இருக்கு. நீங்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி, எவ்வளவு பாவம் செய்து இருந்தாலும் சரி, அவ எல்லாவற்றையும் அவருடைய பரிசுத்த ரத்தம் நீக்கி சுத்திகரிக்கிறதா இருக்கு. அல்லேலூயா. அவர் எனக்காக, உங்களுக்காக, நமக்காக அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து முடித்தார், சுமந்து தீர்த்தார். அவருடைய ரத்தமே அல்லாமல், இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் இந்த உலகத்துல பாவ மன்னிப்பு கிடையவே கிடையாது. நீங்க எங்க வேணா போங்க, நீங்க யாருகிட்ட வேணா போங்க, நீங்க எந்த இடத்துக்கு வேணா போங்க, உங்கள் பாவம் மன்னிக்கப்பட இயேசு கிறிஸ்துவிட்ட தான் நீங்க வந்தாகணும். உங்கள் பாவம் மன்னிக்கப்படணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மாத்திரம்தான் பாவ மன்னிப்பு உண்டு. ஏனென்றால் குற்றமில்லாத ரத்தம், பரிசுத்தமான ரத்தம், பாவம் செய்யாத ஒரு ரத்தம் தான் பாவத்தை நீக்குமே தவிர, பாவம் செஞ்ச ஆடு ரத்தமோ மாடு ரத்தமோ கோழி ரத்தமோ நம்முடைய பாவங்களை நிச்சயமா அது என்ன பண்ணாது? தீர்க்கவே தீர்க்காது. அப்போ இந்த நாள்ல கூட அந்த குற்றமில்லாத ரத்தத்திடம், அந்த குற்றமில்லாத இயேசு கிறிஸ்துவிடம் நாம் திரும்பும் போது நாம் எப்பேற்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து நமக்கு அவர் விடுதலை தருகிறார். அந்த பாவத்திலிருந்து அவர் மீட்பை தருகிறார். இயேசு நம்மை நேசிக்கிறவரா இருக்கிறார். அதனால என்னை நேசிப்பாரா, என் பாவத்தை மன்னிப்பாரா, அதை குறிச்சு எல்லாம் கலங்காதீங்க. அவர் உங்களுக்காக, எனக்காக, நமக்காக அவர் ஜீவனே கொடுத்தார். நம்முடைய பாவங்களை அவர் நிச்சயமாய் மன்னிப்பார். இயேசுவிடத்தில் திரும்புங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.